செய்யப்பட்டார்கள். அந்த இருவரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். என்னுடைய தலைமையிலான சமூக சமத்துவ கூட்டமைப்பு என்ற அமைப்பிலே ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து கொண்டு அறந்தாங்கி சுற்றுவட்டார கிராமங்களிலே இளைஞர்களை அணிதிரட்ட என்னுடன் பயணித்தவர்கள். தோழர்களே, அவர்கள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது, இதுவரையிலும் தெரியாது. நான் சொன்னால் மட்டுமே தெரியும். ஆனால் காவல்துறைக்கு எதனால் படுகொலை செய்யப்பட்டார்கள், யார் படுகொலை செய்தார்கள், யார் கூலிப்படையை அமைத்தார்கள் என்பது காவல்துறைக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஏனென்றால் காவல்துறையினுடைய ஒப்புதலோடு தான் அந்த படுகொலை நடந்திருக்கிறது. தோழர்களே, குறைந்தபட்சம் கூட மனசாட்சியே இல்லாத பல்வேறு இயக்கங்கள், குறைந்தபட்ச மனசாட்சி இல்லாத நபர்கள், ஊடகங்கள், காவல்துறைகள், அரசியல்வாதிகள் என ஒட்டுமொத்த நபர்களும் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மறைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே பல கொலைகள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு, தினம் நடக்குது, பாக்குறீங்க. ஆனா ஒவ்வொரு கொலையிலையும் யார் கொலை செஞ்சாங்க அந்த கூலிப்படைகளை வந்து பத்திரிகையில வந்து வெளியிடுறாங்க, அவங்களுடைய போட்டோவை வெளியிடுறாங்க. எல்லா இதுலயுமே ஆம்ஸ்டாங் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில கூட வெளியிட்டிருக்காங்க, யாரு கொலை செஞ்சாங்க அந்த கொலை குற்றவாளிகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த தோழர்கள் கண்ணன், கார்த்திக் படுகொலையில இதுவரையிலையும் அவர்களுடைய அந்த கூலிப்படையினருடைய கைது செய்யப்பட்ட நபர்களுடைய போட்டோக்களை வெளியிடவில்லை. காரணம் என்ன? இதை யாரும் சொல்ல மாட்டார்கள், இனிமேலும் சொல்ல போவதில்லை. ஆகவே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்க தோழர்களும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்களும், இளைஞர்களும் எல்லோர் மத்தியிலே இந்த கொலையை யார் செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விளைகிறேன். எதனால் இந்த கொலை ஏற்பட்டது என்பதை நான் சொல்ல விளைகிறேன். இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஊடகங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கொலையை பற்றி எழுதப் போவதில்லை. இவர்கள், இந்த ஊடக நண்பர்கள், அனைத்து ஊடகங்களுமே கண்டபடி எழுதியிருக்கிறான். மணல் வந்து கொள்ளையடிச்சதுல வந்து போட்டி, அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு. பைக் வாங்கினதுல கொடுக்கல் வாங்கல பிரச்சனையில வந்து இந்த கொலை நடந்திருக்கு. கண்ணன் வந்து மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து ரவுடி, கண்ணனுக்கும் கூலி என்ற காளிதாசுக்கும் தொழில் போட்டி, பஞ்சாயத்து போட்டி. கண்ணனுக்கு வந்து பணம் வந்து நிறைய வந்து நக்கீரன் வந்து எழுதியிருக்காங்க. யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு நக்கீரன் எழுதினாங்கன்னு தெரியல. பணம் வாங்கிக்கிட்டு எழுதினாங்களா இல்ல அரசியல்வாதிகள் சொல்லி எழுதினாங்களான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஊடகங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பொதுவெளியிலே வெளியிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, சமூக சமத்துவ கூட்டமைப்பு என்ற அமைப்பானது என்னுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறந்தாங்கி தொகுதியிலே அநீதிகளுக்கு எதிராக 1000 இளைஞர்களை அணிதிரட்ட வேண்டும். இந்த காவல்துறையாலோ அல்லது வேறு இந்த அரசு நிறுவனங்களாலோ அநீதிகளை தட்டி கேட்க முடியாது, தட்டி கேட்க மாட்டார்கள். ஆகவே நாம தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு 1000 இளைஞர்களை அநீதிகளுக்கு எதிராக சட்டத்துக்கு உட்பட்ட வழிகளை அணிதிரட்டிக்கிட்டு அந்த கொள்கையோட நாங்க வந்து பயணிச்சோம். அந்த பயணத்துல அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த கிராமங்களையும் எங்களை நோக்கி கணிசமான இளைஞர்கள் வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா தோழர் கண்ணன் வந்து இளைஞர் வட்டாரங்கள் வந்து கண்ணனை நோக்கி நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. கண்ணனும் கார்த்திக்கும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள். நான் எங்கு சென்றாலும் என்னுடன் உடன் பயணித்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். அவர்கள் ரவுடிகள் அல்ல. ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்?
கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆவுடையார்கோவில் தாலுகா பொன்பேத்தி கிராமத்தில் நிழல் கூட, அந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த கிராமத்தில் வந்து ரெட்டை கிளாஸ் முறை இருக்கு. டீ கடையில் வந்து பெஞ்சில் உட்கார முடியாது, தரையில தான் உட்காரணும். இது பயணியர் நிழல் கூட கிடையாது. ஏன்னா இதுல எல்லாம் வந்து பயணியர் நிழல் கூட இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே இந்த செட்டப்லாம் கிடையாது. சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகளாகி அந்த ஊரில் இதான் நிலைமை. அது மட்டுமல்ல, அந்த ஊரில் சுந்தராஜின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார், அங்கே உள்ள நிலங்கள் எல்லாமே அந்த ஆளுக்கு தான் சொந்தம். அந்த ஊரில் உள்ள கம்மா அந்த ஆளுக்கு தான் சொந்தம். அந்த உள்ள கோயில் குளம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகியும் யாருமே கேள்வி கேட்காத நிலையில இன்னைக்கு உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில, இன்னைக்கு உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில, இன்னைக்கு பட்டியல் சமூக இளைஞர்கள் படித்ததனுடைய விளைவாக அங்கே உள்ள நபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஏன் ஒரு நிழல் கூட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பீட்டர்னு சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் கேள்வி கேட்கிறாரு. கிராம சபையில கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவர் கேள்வி கேட்டதனுடைய விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பகுதிகளில் தீண்டாமை இருக்குன்னு சொல்லி போராடியதனுடைய விளைவாக அங்கே ஒரு நிழல் கூட வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப இந்த நிழல் கூடையை வந்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொன்பேத்தி பஞ்சாயத்துல பாண்டிமனை கிராமத்துக்கு ஒரு நெற்களம் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அந்த நெற்களத்தை என்ன பண்றான், இந்த நிழல் கூட அமைக்க போற இடத்துல வந்து போடுறான். இதை வந்து ஜான் பீட்டருங்கிறவர் போய் கேட்கிறாரு. அதை போய் கேட்டு வீடியோ எடுக்கிறாரு. அப்ப வீடியோ எடுத்தோடனே அந்த பொன்பேத்தில் பெரிய கிருப்பன் மகன் மருது என்ற மருதுவாண்டியங்கிறவன் அங்கேருந்து வந்து இவர் அடிச்சு கழுத்துல துண்டை போட்டு இழுத்து பப்ளிக்ல புதுவெளியில எல்லாரும் பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு கடைக்கில் கொண்டு வச்சு அடிக்கிறான். அடிச்சது மட்டுமல்ல, அடிச்சு விட்டு அவர் வீட்டுக்கு போற வழியில துப்பாக்கி எடுத்து கொண்டாந்து கார்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டு உன்னை சுட்டு கொண்டு விட வேண்டாம், இதோட வந்து ஒளிஞ்சு போயிரு, இதுக்கு மேல நீ கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்டீங்கன்னா உன்னை சுட்டு கொண்டு விடுன்னு மிரட்டிட்டு போறான். அப்ப இது சம்பந்தமா திருப்பணவாசல் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறோம். ஆனா காவல்துறை என்ன பண்ணுது, அவங்கள்ட்ட வந்து காசை வாங்கிக்கிட்டு அந்த திருப்பணவாசல் காவல் நிலையம் எப்படின்னா அங்க வந்து எஃப்ஐஆர்ங்கிறது ஆகவே ஆகாது. முடிஞ்ச வரையிலையும் வந்து கட்ட பஞ்சாயத்து தான். அங்க உள்ள அரசியல்வாதிகள் ஆதிக்க சக்திகள் சொல்றதான் அவங்க வந்து செய்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த கேஸை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மேலேயும் வழக்கு போடுறான், பிரச்சனை பண்ணவன் மேலேயும் வழக்கு போடுறான், துப்பாக்கியை காட்டி மிரட்டவனுக்கு பெயிலபிள் செக்ஷன்ல வழக்கு போடுறான். அப்ப பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கல, சட்டப்படி நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் பெட்டிஷன் கொடுத்து பார்த்தாரு, நடவடிக்கை இல்லை. அவன் காயா சுத்துறான், எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க தான் ஆளு, பள்ளம்பறை எங்களை எடுத்து என்னடா பண்ண முடியும், வழக்கு போட முடியுமா, உள்ள தள்ள முடியுமா அப்படின்னு ஒரு இருமா போட்டு மிரட்டான். அப்பதான் வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்றாரு, ஜான் பீட்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அநியாயம் நடந்திருக்கு, எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு, நான் தற்கொலை பண்ணிட்டு சாகலாம்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு பிறகு சமூக சமத்துவ கூட்டமைப்பு தோழர்கள், அந்த பகுதியை சேர்ந்த நபர்கள் 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவனை போய் கேள்வி கேட்கணும்னு ஒரு நாள் போறான். நல்லா கேட்டுக்கங்க, காவல்துறை வந்து ஆவுடையார் காவல் நிலையத்தில் வந்து என்னை வந்து ரெவடி லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, கச்சஸ் ரெவடி லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. நாங்க ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான், துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கான், சட்டப்படி கேஸ் கொடுத்துருக்கோம், அந்த கேஸுக்கு நடவடிக்கை இல்லை. அப்ப குறைந்தபட்சம் அது அந்த ஏரியா பொன்பேத்தியில வந்து அது புதுசா நடக்கல, எங்கிட்ட பலமுறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனா யாருமே வந்து சாங்கா நிக்கல. காரணம் பயம். இந்த இரட்டை படுகொலை பண்ணாங்களே இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம். அப்படி இருந்தும் நாங்க 70 பேருக்கு மேல வந்து திரண்டு போயும் நாங்க வன்முறை எதுவுமே பண்ணல. அவனை கடத்தரவுல கேள்வி கேட்கிறாங்க, பாதிக்கப்பட்ட இளைஞர் கேள்வி கேட்கிறாரு, வேற யாருமே கேள்வி கேட்கல. பாதிக்கப்பட்ட இளைஞர் கேள்வி கேட்கிறாரு,
அவன் வந்து ஆளுகளை பார்த்தோன்னே பயப்படுறான். பயந்து வந்து வேஷ்டி உருவ ஓடுறான். பைக்கில் ஓடி போய் திரண்டு வீட்டுக்குள்ள வீட்டை பூட்டிட்டு கதவை சாத்திக்கிறான். கடத்தருவில் வந்து அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. பொன்வேத்தி பகுதியில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே கிடையாது. அவங்களை நீ என்ன கேள்வி கேட்டு உயிரோட இருக்க முடியாது. ஆகையினால அவங்க இதுக்கு மேல இதை யாரா ஏற்பாடு பண்ணது, இவனை ஏற்பாடு பண்ணவனை இனிமே விடவே கூடாது, உயிரோட விடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்குறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, அவனை போய் அடிக்கவே செய்யல. ஆனா காவல்துறை என்ன பண்ணுது, காசை வாங்கிட்டு கொலை முயற்சி வழக்கு போடுது. பட்டியல் சாதி மக்கள், தேவேந்திரகுல மக்கள், பறையர் சமூக மக்கள் மண்டை உடைபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தா கூட கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யறதுல காவல்துறை. ஆனா ஒரு சண்டையே நடக்கல, அவனுக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாம். உடனே வந்து காவல்துறை உளவு பிரிவுகள் எல்லோரும் சேர்ந்து என் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே, என் பெயரை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு காவல்துறை உதவியோட என் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு போடுறாங்க. பருத்திவியல் கிராமத்தை சேர்ந்த ஒரு 4 இளைஞர்கள் மேல வழக்கு போடுறாங்க. நாங்க சிறைக்கு போறோம். எதிர்த்தரப்பு மேல நல்லா கேட்டுக்கங்க, ஏற்கனவே நாங்க கொடுத்த பெட்டிஷன்ல துப்பாக்கி காட்டி மிரட்டும் சொல்ல பெட்டிஷன்ல வந்து பெயிலபிள் செக்ஷன்ல போட்டவன் எங்க மேல கொலை முயற்சி வழக்கு போட்டவனையே, சமூகத்துல பதட்டமா ஒரு சூழ்நிலை வந்தோடனே கலவரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த பிறகு அந்த பழைய பெட்டிஷனை நாங்க கொடுத்த பெட்டிஷனை ஆர்டர் பண்ணி அப்போதைக்கு வந்து ஆம்சாக்ட் போடுறான். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை காவல்துறை செஞ்சதுனாலதான் இந்த பிரச்சனை பெரிய அளவில் போச்சு. ஆனா என்ன பண்றான் காவல்துறை வந்து, பழனி வந்து இளைஞர்களை அணி திரட்டிக்கிட்டு ரெவல்யூஷன் பண்றதுனாலதான் இந்த கொலை நடந்துச்சு. அப்ப அவன் மட்டும் சொல்லல, பல்வேறு இயக்கங்களை கையில் எடுத்துக்கிட்டு அரசியல்வாதிகள் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் இந்த கொலையை பழனினாலதான் நடந்தது, பழனிதான் இந்த கொலைக்கு காரணம் என்ற திசை திருப்பும் வேலைகளையும் செய்து வருகிறார்கள். அதற்கு பல்வேறு இயக்கங்களும் துறை போய் இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடான விஷயம். தோழர்களே, பொன்வேத்தி பிரச்சனைக்கு மட்டும் இந்த கொலையை பண்ணல. எல்லோரும் வந்து என்னடா பொன்வேத்தி பிரச்சனைக்காண்டியா இவ்வளவு தூரம் வந்து ரெட்டப்படுகொலை வந்து நடத்த போறாங்க, இது வந்து அங்க உள்ள ஒரே சாதிக்குள்ள நடந்த சண்டை, பறையர் சமூகத்துக்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை ஊரு ஃபுல்லா வந்து பரப்பி விட்டுருக்காங்க. அந்த பரப்புறதுக்கு சமூக ரீதியா இயங்கக்கூடிய இயக்கங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெட்கக்கேடான விஷயம். தோழர்களே, நாங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாரு விசாரணையில, எப்படி நீங்க வந்து இந்த நேரம் வந்து நீங்க சொல்றீங்க, குற்றம் சுமத்துறீங்க, எவ்வளவு தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு உங்களை வந்து இவ்வளவு பேர் வந்து திரண்டு ஏன் கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டார். தோழர்களே, நாங்க என்ன மக்கள்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பகுதியிலே உள்ள அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை எப்படி வந்தது அதை கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலேயும் நாட்டாமையாக, ஊர் அம்பலங்களாக கள்ளர் சாதியை சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள், முக்குளத்து சாதியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான், ஒட்டுமொத்த நபர்களும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அனைத்து கிராமங்களிலுமே இருக்கிறார்கள். அவர்கள் தான் கோயிலிலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், கம்மாயை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், கம்மாயில் உள்ள வேலிக்கரை மரங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஒருவன் ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ ஒன்றிய செயலாளர் ஆகணும் அப்படின்னா அங்க உள்ள பட்டியல் சாதி மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் தான் ஒன்றிய செயலாளர் ஆக முடியும். ஒரு பெரும்பான்மையா உள்ள பட்டியல் சமூக மக்கள் ஒன்றிய செயலாளரா ஆக முடியல. ஆனா ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கக்கூடிய முக்குளத்து சமூகம் மட்டுமே எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஆகிறான். அப்ப நாம விழிப்புணர்வு பெறணும், அந்த ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்க பட்டியல் சமூகம் பெறணும் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். ஊர்ல உள்ள அம்பலத்தை இனிமே அவனுக்கிட்ட கொடுக்காதீங்க, அத பெரும்பான்மையா வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வந்து கைப்பற்றுங்கன்னு சொல்றோம். நேரடியா பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு நாங்க வந்து காத்து கிடக்கிறதெல்லாம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை மக்களை திரட்டி அவன் சட்டையை பிடிச்சு பொது வெளியில கேள்வி கேட்கணும், அம்பலப்படுத்தணும் அப்படின்னு நாங்க பிரச்சாரம் பண்றோம். அதை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம்.
தோழர்களே, 4 வருடங்களுக்கு முன்பு ஆவுடையார்குடி தாலுகா அமரடக்கிலே குளத்திரான்பட்டி என்ற கிராமத்திலே மதன் என்ற இளைஞர் மீது மூர்த்தி என்பவன் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவன், அவன் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவதற்காக ஒரு இளைஞனை, ஒரு பட்டியல் சமூக இளைஞனை அடித்து துவைத்து கடத்தி கொண்டு போய் அவன் வாயிலே ஒண்ணுக்கடித்து இருக்கிறான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? கேஸ் கொடுத்து நடவடிக்கை இல்ல, அவன் கைது செய்யப்படவே இல்லை. வாயில ஒண்ணு கடிச்சு என்னதான் பண்ற சொல்லுங்க பாப்பா. அப்ப சமூக சமத்துவ கூட்டமைப்பு தோழர்கள் ஒன்று கூடி அவனை கேள்வி கேட்டோம், அவனை நடுத்தரவிலே விட்டு கேள்வி கேட்டோம், அவமானப்படுத்தினோம். எங்க மேல என்ன வேணாலும் வழக்கு போடுவீங்க அவமானப்படுத்தினதுக்கு. அவன் ஜட்டியோட மூர்த்தி என்ற கள்ளர் சாதியை சேர்ந்தவன். அவன் திருப்பூரிலே பல்வேறு இடங்களிலே பார் வச்சு நடத்தினான், சட்டவிரோத பார்கள் வச்சு நடத்தி நெருக்கி 500 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு உள்ள ஒரு நபரவன். அந்த பண திமிரில தான் அந்த வேலை செய்யறான். அப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ணல. அப்ப அதுக்கு முன்னாடி முன்னுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றா, ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த சேவியர் என்ற ஒரு தோழரை காரை ஏற்றி கொள்ள முயற்சி பண்ணியிருக்கான். அவரு தப்பிச்சுக்கிட்டாரு. அதுல தப்பிச்சு போன பிறகு அவரை அட்டாக் பண்ணியிருக்கான். இப்படி பண திமிரல பல வேலைகளை அவன் வந்து செஞ்சான். அப்ப வேற வழியே இல்ல, இதை காவல்துறை கேட்கவே கேட்காது, சமூக சமத்துவ கூட்டமைப்பு தோழர்கள் கேட்டால் மட்டுமே என்று இளைஞர்கள் ஒரு 100 பேர் திரண்டு அவனை அந்த பொதுவெளியிலே வைத்து அவனை அவமானப்படுத்தி, இந்த இவர சுதந்திர இந்தியாவில் இத்தனை வருட ஆண்டுகள் ஆகிய இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு, கம்ப்யூட்டர் மயம் ஆன பிறகு என்னடா உனக்கு சாதி வெறி என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களே அவனை செருப்பாலும் விளக்கமாத்தாலும் அடித்தார்கள். சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 500 பேர் அதை வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் அவனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அங்கு உள்ள சுற்று வட்டார பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் எங்களுக்கு தூண்களாக இருந்தார்கள், பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த மூர்த்தியாகட்டும், இந்த படுகொலைக்கு காரணமான பொன்பேத்தி மருது கார்த்திக், அவருடைய சகோதரன் சுந்தரமணியன் ஆகட்டும், எக்ஸ் எம்எல்ஏ உதயம் சண்முகம், எக்ஸ் எம்எல்ஏ ராஜநாயகத்தினுடைய சகோதரன் விஜய ரகுநாதன் யாருன்னா மணல் மாபியா பரணி கார்த்திகேயனுடைய அண்ணன். நான் சொல்லக்கூடிய எதிரிகளை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் என்று. பணத்தை வைக்க முடியாமல் மண்ணிலே புதைக்கக்கூடியவர்கள் அனைவரும். நான் இளைஞர்களுடைய என்ன சொல்லுகிறேன், பெரும்பான்மையாக வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், இவர்களிடம் இவ்வளவு பணம் எல்லாம் வருது, கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேள்வியை கேளுங்க. ரோட்ல வந்து விதவிதமா வந்து சொகுசுக்காரர்களை போறானே, மறிச்சு கேள்வி கேளுங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தப்பா? நான் சொல்லிக் கொடுத்தா நான் ரெவடியா? காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க, பழனி வந்து அடியாள் மாதிரி செயல்பட்டு இருக்காரு, அதனாலதான் அந்த கொலை நடந்திருக்கு. உங்களுக்கு வெக்கமே இல்லையா? நீங்க காசு வாங்குறீங்க, நீங்க குடிப்பட்டானே. நான் சொல்றேன், என்ன வேணாலும் வழக்கு போடுங்க. மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு காசு பத்தல, எவனையாவது அடிக்க சொன்னா அடிக்கிறீங்க, காசை வாங்கிட்டு கொலை பண்றீங்க, காலு கையை ஒடிக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு கூலிப்படதானே? சொல்லுங்க, உங்கள்ட்ட கேட்கிறேன், கூலிப்படையா இல்லையா? காவல்துறை சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கவரதான் அவங்க இந்த அவங்களுடைய ஆட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கேள்வியை கேளுங்க. நான் ஒருத்த வந்து கேள்வி கேட்கறதுனால என்னை ரெவடிங்குது காவல்துறை. ஒட்டுமொத்த நபர்களும் கேள்வி கேட்பார்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு காலம் வரும். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த கொலையை நடத்துறதுக்கு எவ்வளவு திட்டமிடுதல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 2.5 கோடி வரையிலையும் பணம் செலவு செய்திருக்கிறார்கள். என்னைய கொலை பண்ண 2.5 கோடி நான் சாதாரணமா தெரியறவன் தான். என்னை சாதாரணமா செஞ்சு விடலாம். என்னை கொலை பண்றது வந்து ஈஸி. 1 மாசம் நான் கண்டி சபையில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த கள்ளர்களும், ஒட்டுமொத்த கள்ளர்கள் என்றால் கள்ளர் சாதியை சேர்ந்த அனைவரும் அல்ல, அந்த கள்ளர் சாதியிலே இருந்து கொண்டு அந்த சாதியை பயன்படுத்தி கொண்டு அரசியலிலே கோலேற்றக்கூடிய
இந்த நரேந்திர ஜோதியினுடைய ராஜநாயகத்தினுடைய சகோதரர் விஜய ரகுநாதன், எக்ஸ்-எம்எல்ஏ உதயம் சண்முகம், அமரணிக்கையை சேர்ந்த மூர்த்தி, புன்பேட்டியை சேர்ந்த மருது, கார்த்திக், சுந்தரபாண்டி இவர்களை மட்டும்தான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த கொலைக்கு பின்னாலே ஒட்டுமொத்த கள்ளர் சாதியை சேர்ந்த அரசியல் சக்திகளும் ஒன்று கூடி ஒரு மண்டபத்திலே கூட்டம் போட்டு திட்டமிட்டு பழனியை கொலை செய்யாவிட்டால் இந்த பகுதியிலே எல்லோரையும் கை வைப்பான். உதயம் சண்முகம் வந்து சொல்லியிருக்கான், பொன்பேத்தில் கையை வச்சுட்டான், நொங்கோட்டுக்காரையும் மறிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டுக்காரரு ஒரு தீயணைப்பு கட்டடம், அந்த கட்டடத்தோட கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதுக்கு என்ன ஒன்று அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடக்குது. அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடத்துறது கான்ட்ராக்டுக்காரரு. கான்ட்ராக்டுக்காரர் ஏன் உதயம் சண்முகத்துக்கு சொல்லணும்? அவங்க கல்லர் ஜாதியா, பணம் பட வைத்தவரா, என்ன ஆளுங்கட்சியா? அவர்கிட்ட வந்து அருளாந்துங்கிற ஒருத்தர் வந்து தகவல் சொல்லலையா, அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கு தகவல் சொல்லலையா. அங்கே எம்எல்ஏ வந்திருக்காரு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கு. அரசியல் பிரமுகர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் மத்தியிலையும் அருவாலை எடுத்து ஓங்குறா, வெட்டிப்பிடுவான்ட்டு. வேற ஜாதியா இருந்தா ஓங்குவானா? தேவேந்திர குல சமுதாயம் என்பதனால ஓங்குறான். என்னால வந்து அதை ஜீரணிக்க முடியல. காரணம், நான் அந்த சமூகத்தில் பிறந்துட்டேன், என்னால முடியல, எனக்கு தூக்கம் வரல. அவ்வளவு கேவலமா வந்து அவர் வந்து கூலி குறுகி போய் அந்த இடத்துல நிக்கிறாரு. அதை பார்க்க அது வீடியோவா பொது வழியில எல்லா இடத்துக்குமே வந்துருச்சு. உலகம் ஃபுல்லா அந்த வீடியோ பரவிருச்சு. ஆனா பரவன பிறகு டிஎம்கே கட்சியில ஒரு நடவடிக்கை இல்லை. அந்த ஆளு மேல ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. சரிட்டு நான் வந்து 30 தோழர்களை கூட்டிக்கிட்டு ஆவுடையார் கோயில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போறேன். அப்ப நந்தகுமார் எஸ்ஐ என்ன பண்றாரு, புகாரை வாங்க முடியாது, அந்த பாதிக்கப்பட்ட அந்த கான்ட்ராக்டுக்காரரை வந்து வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சார், அவருக்கு வந்து உயிருக்கு பயந்தவரு, பயப்படுறாரு. உதய சண்முகம் ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணி இருக்கிறான். அறந்தாங்கில செந்தில்ங்கிற ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு இதே மாதிரி கண்ணன் கார்த்திகை எப்படி கொலை செஞ்சானோ அதே மாதிரி ஏற்கனவே செந்தில் என்பவரை கொலை செய்துவிட்டு கூலிப்படைகளை ஆஜர்படுத்திவிட்டு அந்த கூலிப்படைகளை அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வைத்த தன்னுடைய எம்எல்ஏங்கிற அந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு, ஆளுநர்ங்கிற அந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த கூலிப்படையை காப்பாத்திட்டான். அவனும் அந்த வழக்குல இருந்து தப்பிச்சுக்கிட்டான். அந்த திமிருல மறுபடியும் அவன் கொலை செய்வான், அவன் மேல புகார் கொடுத்தா கொலை செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த புகாரை வந்து எடுத்துக்கங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்றேன். அப்போதைக்கு இளையராஜா இன்ஸ்பெக்டர் அவர் என்ன சொல்றாரு, பெட்டிஷனை வாங்கிக்கங்கிறாரு. சரி, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க, பெட்டிஷனை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நந்தகுமார் எங்கள்கிட்ட சொல்லி நாங்க வந்து வெளியில வெயிட் பண்றோம். அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு நந்தகுமார் வந்து உதய சண்முகத்துல போன் பண்ணி கேட்டாரா என்னங்கிறது தெரியல. பெட்டிஷனை வந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் நந்தகுமார் எஸ்ஐட்ட சொல்றேன், ஏன் சார், நாங்க வந்து எங்க சமூகத்தை சேர்ந்த நபரை அருவாளை காட்டி ஒருத்த வந்து மிரட்டுறான், நான் இந்த வேலையை செஞ்சா என்னை சும்மா விட்டுருப்பீங்களா? என் மேல வழக்கு போட்டிருப்பீங்க, என் மேல ஆம்சாட்டு வழக்கு போட்டிருப்பீங்க, என்னை உள்ள தள்ளி இருப்பீங்க. அப்ப நீங்க காக்கி சட்டை போட்ட திமிருல நீங்க இந்த வேலையை செய்யறீங்க. நான் காக்கி சட்டையை நம்பி வந்தது தப்பு தான். ஆனா உதயம் சண்முகத்தினுடைய காரை நான் வழிமறிப்பேன், மன்னிப்பு கேட்காதவரை அவனை நான் விடமாட்டேன் என்று காவல் நிலையத்திலேயே சொன்னேன். காவல் நிலையத்திலேயே அதை நான் பதிவு பண்ணினேன். அப்ப இதையெல்லாம் பேசியிருக்கான் உதய சண்முகம். இப்ப பொன்வேத்தில பிரச்சனை நடந்த பிறகு அப்ப பழனியினுடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் அவனை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. இங்க உள்ள தேவேந்திர குல சமூக இளைஞர்கள் பெரும்பான்மையா அவன்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்ப இவனை ஏதாவது ஒரு வழியில இந்த பொன்வேத்து பிரச்சனையை பயன்படுத்தி இவனை ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த நபர்களும் ஒரு மண்டபத்தில் கூடி விருந்து வச்சு திட்டமிடுறாங்க. திட்டமிட்ட நபர்கள் நான் கண்டிசபையில கையெழுத்து போடும் பொழுது என்னை வந்து கொலை பண்ணி இருக்கிறான். ஆனா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து காதுக்கு வருது. காதுக்கு வந்ததுனால என் சமூகத்தை சேர்ந்தன தேவேந்திர குல மக்கள்
எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து எனக்கு பாதுகாப்புக்கு 10 இளைஞர்கள் அனுப்பிவிட்டு என்னை தினந்தோறும் பாதுகாத்தார்கள். அந்த பாதுகாத்ததனுடைய விளைவாக நான் படுகொலை செய்யப்படவில்லை. நான் பைக்கிலே போயிருந்தால் என்னை ஒரு விபத்தாக்கி என்னை கொலை செய்து இருப்பார்கள். ஏன் விபத்தாக ஆக்கி கொலை செய்ய வேண்டும் என்றால், இந்த விஷயங்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கே பேசப்பட்ட விஷயங்கள், எதிரிகள் மத்தியிலே பேசப்பட்ட விஷயங்கள். ஆகையினால தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே என்ன சொல்றான், அந்த பகுதியில் அடர்த்தியா வாழக்கூடிய மக்கள் தேவேந்திர குல மக்கள். இந்த காலி பயிர்களுக்கு, இந்த உதய சமூகத்துக்கு, அந்த விஜயனுக்கு, இந்த அரசியல் பிரமுகர் எல்லோருக்குமே பாதுகாப்பு அந்த பகுதியில அடர்த்தியாக வாழக்கூடிய தேவேந்திர குல மக்கள் தான். அப்ப பழனியை கொலை செய்து விட்டால் தேவேந்திர குல மக்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். ஆகையால் இவனை தியாகி ஆக்கக்கூடாது, இவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லணும் அல்லது ஏதாவது ஒரு வகையில திட்டமிட்டு வேற ஒரு பிரச்சனைய காரணம் காட்டி திசை திருப்பி இவனை படுகொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண பிறகுதான் எங்க கூட இருக்கக்கூடிய பல்வேறு தோழமை இயக்கங்களை விலை கொடுத்து வாங்குறான். எங்க கூட இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை விலை கொடுத்து வாங்குறான். நெருக்கி 100 நபர்கள் உழவு வாங்குறதுக்கு மட்டும் 100 நபர்களை நியமிச்சிருக்கான். ஆவுடையார் கோவில்ல காமராஜர் நகர்ல மட்டும் கஞ்சா குடிக்கக்கூடிய ரெவடி பயிடுக பொறுக்கி பயிடுக 20 நபர்கள் இருக்கான். அந்த 20 நபர்களுமே இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கான். இன்னும் சொல்ல போனா முழுக்க முழுக்க காவல்துறைக்கு நான் பெரிய தலைவலியா இருக்கிறேன் அப்படின்ட்டு பழனியை தானே கொலை பண்ண போறாங்க, அதனால கொல்லட்டும், அதனால நம்ம வேடிக்கை பார்ப்போம் சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிஞ்சே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பழனி ஒரு பள்ளர் சாதியை சேர்ந்தவன். பழனி கூட எப்படி பழைய சமூகத்தை சேர்ந்த கண்ணனும் கார்த்திக்கும் போகலாம். கண்ணன் கார்த்திக்கு மிகப்பெரிய மாவீரர்கள். தான் முன்னால் 5 பேர் 10 பேர் நின்றாலும் நின்று அடிக்கக்கூடிய மாவீரங்க 2 பேர். என்னுடைய அலுவலகத்திலே சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் மேலே மாடியிலே ஏறினாலும் உடனே ஓடோடி வரக்கூடிய நபர்கள், என்ன மாமா என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய நபர்கள். அப்ப என்னைய கொலை செய்யறதுக்கு வேவு பார்க்கறதுக்கு ஆளுகளை நியமிக்கிறாங்க. நான் பாதுகாப்பா இருக்கிற காரணத்தினால, நான் எங்கே இருக்கிறேன் ஏது இருக்கிறேன்னு தெரியாத காரணத்தினால என்னை கண்டுபிடிக்க முடியல. வேற வழி இல்லாம கண்ணன் கார்த்திக்க படுகொலை செய்ய திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடுவதற்கு என்னுடன் ஏற்கனவே நண்பர்களாக இருந்த நண்பர்கள் அனைவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நான் அவருடைய பெயரை இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்றால், காவல்துறை நான் யாரையெல்லாம் சந்தேகப்படுகிறோனோ அவர்களிடத்திலே இந்த தகவலை சொல்லி உஷாராகி விடுகிறார்கள். இந்த காவல்துறை இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே மாட்டார்கள். என்னை 1 மாதம் 2 மாதம் என்னை வெளியிலே நடமாட வைத்து விட்டால் உதய சமூகத்துக்கு இந்த கொலையிலே பங்கு இருக்கிறது என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து விடுவேன். விஜயனுக்கு இந்த கொலையிலே பங்கு இருக்கிறது என ஆதாரப்பூர்வமாக நான் நிரூபித்து விடுவேன். இதுவரையிலும் நான் கண்டுபிடித்ததிலே பொன்பேட்டியை சேர்ந்த மருது 100க்கு 100% அவன் கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான். அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆனால் இந்த காவல்துறையை நம்பி அந்த ஆதாரங்களை நான் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு சாட்சி சரவணனை நான் விசாரித்து, அவன் என் கூடவே பயணித்தவன், கண்ணன் கூடவே பயணித்தவன். அந்த துரோகியை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். இங்க உள்ள பல்வேறு இயக்கங்கள் வீடியோ எடுத்திருக்காங்க. அவன் கைப்பட லெட்டர் எழுதி வாங்கியிருக்கான். காவல்துறை அதிகாரின்னு சொல்றாரு, இவன் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனை ஒரு 3 மணி நேரம் விசாரணைங்கிற பேர்ல ஒரு அன்பா விசாரணை பண்ணிட்டு அவனை வெளியில விட்டுட்டாங்க. அப்ப நான் சொல்றேன், நான் ஆடியோ வர்றாரு, ஆடியோ சொல்றேன், சாட்சிகள் எல்லோருமே சாட்சியில் எல்லோருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. அனைத்து சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சரவணன் முக்கியமான சாட்சி, சரவணனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சரவணனை விசாரணை செய்யும் பொழுது ரெவன்யூ அதிகாரிகள் உடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லுகிறேன். ஆனால் உடனடியாக
காவல்துறை என்ன பண்ணுது, இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனேயுமே என்னடா வந்து இவ்வளவு உஷாராகிறாங்க அப்படின்ட்டு உடனடியாக டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அதுவும் டிஎஸ்பி எப்போ வர்றாங்க, ஆசை தம்பிங்கிற ஒரு தோழர், மக்கள் தேசம் கட்சி தோழர், தலைவர், வழக்கறிஞர், அவருடைய முன்முயற்சியால டெல்லியிலிருந்து SC/ST கமிஷன் ஆவுடையார்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களிடம் தோழர் கண்ணனுடைய மனைவி பிரியா, நாங்கள் இந்த நாளையெல்லாம் சந்தேகப்படுகிறோம், சரவணன் என்பவன் உடந்தையாக இருந்திருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப சரவணனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நாங்க சரவணனை லோக்கல்ல வச்சா எதிரிகள் கடத்திட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வேற ஒரு கிராமத்தில் கொண்டு வச்சிருந்தோம். நாங்க வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அப்ப SC/ST கமிஷன் வந்துட்டு போன பிறகுதான் போலீஸ் அன்னைக்கு தான் வருது. போலீஸ் SP வந்து அன்னைக்கு தான் வர்றாரு, IG அன்னைக்கு தான் வர்றாரு, கலெக்டர் அன்னைக்கு தான் வர்றாரு, மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு தான் வர்றாங்க. அது வரையிலேயே இந்த மக்களை மனிதர்களாக கூட இந்த SPயோ IGயோ கலெக்டரோ எவனும் மதிக்கல. இதையெல்லாம் பட்டியல் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு கூர்ந்து இந்த கூட்டம் முடியும் வரை அமைதியாக இருந்து அனைவரும் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள். நாம் காத்திருக்க யோசித்தோமானால், காத்திருக்க அலுப்பு பார்த்தோமேனால், சோம்பேறித்தனம் பட்டோமேயானால் இந்த 2 உயிர்களைப் போல எண்ணற்ற உயிர்களை நாம் பலியொடுக்க வேண்டி வரும். இப்ப சரவணன் எங்கே தெரியுமா இருக்கான்? போலீஸ் வந்து ரொம்ப அன்பா விசாரிச்சு அவனை விட்டாங்க. விட்ட பிறகு எதிரிகள் என்ன பண்ணியிருக்கான், அவனை கூட்டி கார்ல உட்கார வச்சுக்கிட்டு, டேய் பள்ளி எங்கடா இருக்கான், எங்கடா அவனை கூட்டிட்டு போனா சொல்றான். அவனுக்கு உண்மையிலேயே நான் எங்க தங்குறேன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் சொல்லியிருப்பான், நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்ப அவனுக்கு தெரியாதனால நான் உயிரோட இருக்கேன். என்ன காவல்துறைக்கு பாருங்க எப்படி என்னம்னு சரவணன் அவங்க கையில கொடுத்து, சரவணனை பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த வேலையை செய்யல. அவனை பிரியா விட்டுட்டு அவன் எதிரி கூட்டிக் கொண்டு வச்சு என்னை கொலை பண்றதுக்கு வந்து ஒரு ரூட்டு போட்டு போறான்னு சொல்றான். அப்ப இந்த லட்சணத்துல காவல்துறை இருக்கு. இந்த காவல்துறை இந்த குற்றவாளிகளை ஒரு பொழுதும் கண்டுபிடிக்காது. இந்த ஊடகங்கள் ஒரு பொழுதும் இந்த குற்றவாளிகளுடைய பெயரை வெளியிட மாட்டார்கள். நான் ஊடகங்களை கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்கிறதா? உங்களுக்கெல்லாம் புள்ள ஊட்டி இருக்கிறதா? ஏண்டா நீங்க மனுஷங்களா? அப்படி என்னடா உங்களை எல்லாம் சம்பாதிச்சு சாப்பிட சொல்லுது? போலீஸ்ல ஒருத்தம் கூட இல்லையா நேர்மையான ஒரு நபராவது இருக்கணுமா இல்லையா? கொலை பண்ண போறது உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா நான் செத்து போனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. 2 உயிரை ஒரு தேவேந்திர குல சமூகத்துக்காண்டி 2 பறையர்கள் உயிரை விட்டுள்ளார்கள். இந்த கொலைக்கு நியாயம் கண்டிப்பாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக் கொடுக்க முடியும் சட்ட வழியிலே. போலீஸ் இந்த குற்றவாளிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு ஆதாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் பழனி அதை சமர்ப்பிப்பேன் என்பது போலீசுக்கு தெரியும். நான் யார் யாரை விசாரிக்க வேண்டும், யார் யாரிடமிருந்து என்னென்ன ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்பதை ஒரு 2 வாரம் எனக்கு டைம் கொடுத்தா நான் எல்லாத்தையுமே தயார்படுத்திடுவேன். அதனால என்ன பண்றாங்க, எப்படியாவது என்னை பிடிச்சி உள்ள போடணும் அல்லது என்னை கொலை பண்ணிவிடணும். நெருக்கி ஒரு 4-5 ஊர்ல, காரைக்குடியில, தேவக்கோட்டையில, ஆவுடையார்பேட்டையில, அமரவைக்கல, மீனஸ்ல, இந்த 4-5 ஊர்கள்ல கூலிப்பட இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அவங்க யார் யாருன்னு எனக்கும் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சொன்னா அவங்களே உசாரப்படுத்திடும் போலீஸ். அப்பா கண்டுபிடிச்சிட்டாம்பா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிடு. ஏன்னா போலீஸ்க்கு தெரியும் எங்கெங்க இருக்கிறாங்க, யார் யார் வந்திருக்காங்க, போலீஸ்க்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் ஒன்றும் சும்மா இல்லை. அவங்களால என்கிட்ட ஆள் எடுக்க முடியுறப்போ நான் ஒன்று திராணியற்ற நபர்கள் இல்லை. எங்க சமூகத்தை சேர்ந்த நபர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. எங்களுக்கும் தகவல் வரும். ஏண்டா கோழைகளா, நாங்க உன்னைய வந்து நேராத்தானே வந்து கேள்வி கேட்டோம். கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்டா நீ வந்து அடிப்பியா அப்படின்னு சொல்லி நேரடியா கேள்வி கேட்டோமே. நாங்க வந்து கூலிப்படை அனுப்பலையே, முன்னாடி நேரடியா தான் வந்து கேள்வி கேட்டா. நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால், நீ ஆண்ட பரம்பரையாக இருந்திருந்தால் நீ போய் ஆஜராகு. நான் தான் கொலை பண்ண, உனக்கு தில்லு இருந்தா போய் ஆஜராகு. உன்ன மாதிரி கோழைகளை நான் ஒருபொழுதும் கொலை செய்ய மாட்டேன். உன்ன மாதிரி கோழைகளோடு மோதுவது எனக்கு வீரம் அல்ல. உன்னை ஆனால் சட்டத்தின் முன் நிறுத்துவேன்.
உன்னை நான் சட்டத்தின் முன் நிறுத்த முடியாத அளவுக்கு காவல்துறை நீ விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாய். காவல்துறை மட்டும் ஒதுங்கிவிட்டால் இந்த குற்றவாளிகள் அனைவரையுமே நான் நீதிமன்றம் முன்பு நிறுத்துவேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இது கண்ணன் கார்த்திக் மேல் ஆணை. ஆகவே இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு இயக்கவாதிகளும் இந்த உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு என்னை சட்டப்படியே நான் நடவடிக்கைகள் அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சட்டம் சட்டம் இதை கேள்வி கேட்கலைன்னா அவன் நினைக்கிறான் சமூக சமத்துவ கூட்டமைப்புக்கு இளைஞர்கள் இனிமே வரமாட்டாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் சமூக சமத்துவ கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு சாதியை சேர்ந்த இயக்கவாதிகள் எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். நான் திமுக கட்சிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவுடையார்களுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய உதயம் சண்முகத்தை உடனடியாக நீ குறைந்தபட்ச மனசாட்சி இருந்தால் பதவியை விட்டு நீக்கிவிடு, அல்லது என்னை கொலை செய்யும் வரை அவனை பதவியில தான் வைப்பேன், அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கே உள்ள தேவேந்திர குல மக்களும் பழைய சமூக மக்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.